தமிழகத்துல திமுக அவ்வளவுதான். இளைஞர்களோட ஆதரவு எல்லாமே திமுக கிட்ட இருந்து வெளியேறிடுச்சு. இன்னும் 10 வருஷம், இல்ல ஒரு 30 வருஷத்துக்கு தாவேக்காவ யாராலயுமே அசைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான மிகப்பெரிய அப்டேட்ட குடுத்திருக்கு திமுக. அதாவது யார அசைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய தலைமையே அகற்றுவதற்கான ஒரு முடிவ எடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இந்த முடிவுனால அதிகமா பாதிக்கப்பட போறது தாவேக்காவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம். ஆனா அதை விட படும் பயங்கரமா மோசமான நிலைமையில இருக்க போறது காங்கிரஸ் தான். அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் லிக்ஸ் டிகோட். நான் இசை. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த 12 வருஷத்துல பாரம்பரிய கட்சிகளால கூட நடத்தி காட்ட முடியாத ஒரு விஷயத்த வெறும் 6 மாசமான ஒரு கட்சி நடத்தி காட்டியிருக்காங்க. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. இது கட்சின்னு கூட சொல்ல முடியாது. நக்கலா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அது ஒரு கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். தலைமை எதுவுமே இல்லாத டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்ச அந்த போராட்டம் அப்படிங்கிறது தேசியம் அளவுல மிகப்பெரிய போராட்டமா எழுந்து நாடு முழுக்க இளைஞர்களோட ஆதரவை பெற்று இன்னைக்கு அவங்களுடைய போராட்டத்தோட எதிரொலியா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியிருக்காரு. அந்த இடத்துல பிரகலாத் ஜோஷி அவர்கள் கூடுதல் அமைச்சரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவங்க 2 பேத்துக்குள்ள வேறுபாடு என்ன? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன மாதிரியே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிட்டாரு அப்படின்னா உங்களோட முறைகேடுகள் எல்லாமே சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான காட்டமான கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பிரகலாத் ஜோஷி அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களை விடையும் பயங்கரமான RSS பின்புலம் உள்ள ஒருத்தரா இருக்கிறாரு. பாஜக கொண்டு வரக்கூடிய முக்கியமான மசோதாக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்னே சொல்லலாம். குடியுரிமை சட்டத்தில இருந்து ஆர்டிகல் 360 அமல்படுத்தக்கூடிய மசோதாக்கள்ல இருந்து பின்புலமா இருந்து வேலை செஞ்சவர் தான் இந்த பிரகலாத் ஜோஷி. என்ன சொல்ல போனா RSS உடைய இன்னொரு முகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதுக்கப்புறம் நீட்ல ஏற்படக்கூடிய இன்னும் பல பிரச்சனைகள் என்னவா இருக்கும், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு தேசிய அளவில் தேசிய அரசியல்ல மையப்புள்ளியா பார்க்கப்படுது. ஏன்னா யாருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு 30 நாள் போராட்டத்தில் இவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்களே, பாஜகவே அடிப்பணியை வச்சிருக்காங்களே. அப்போ இந்த இளைஞர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பலம் வாய்ந்த கூட்டமா இருக்கு. நமக்கு இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரியே நாட்டுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்கும்போது பலம் அப்படிங்கிறது நீங்க தான், இளைஞர்கள் அப்படின்னு. அந்த இளைஞர்கள் தான் இப்படி ஒரு சாதனையுமே புரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு தேசிய அரசியல்ல கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு நக்கலாக கேலியும் கிண்டலுமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி மையப்புள்ளியா மாறி இருக்கு. இப்போ எங்க போட்டியே என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது தெரியாது, இதுக்கு யார் தலைமை அப்படிங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி TN அஃபிஷியல் அப்படிங்கிற பெயர்ல தாவேக்காவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்த ஒரு பேஜ், அந்த பேஜ்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேஜ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு ஆதரவா தாவேக்காவுடைய பெயர்ல செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2016 ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேஜ் அப்படிங்கிறது 6 தடவை பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கதா நம்மள போய் பார்க்கும் போதே தெரியும். இதுவுமே எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, இந்த போராட்டத்துல சம்பந்தமே இல்லாம தாவேக்காவுக்கு ஆதரவா ஜந்தர் மந்தருக்கு போயிட்டாரு, விஜய் அவர்கள் சாதிச்சு காட்டிட்டாரு, கடைசியா ராஜ்மோகன் அவர்கள் போய் கடைசி நாள்ல பேசி வெளிவந்த அந்த கிளிப்ஸ் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் போது சந்தேகம் எழுந்து அதை சோதிச்சு பார்க்குறாங்க. சோதிச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அது எப்படி செயல்பட்டு இருந்து அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இதே நிலைமை தான் இப்போ தேசிய அளவிலையுமே இருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத யார் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க? தலைமை இல்லாத ஒரு கட்சியா, ஒரு கூட்டமா அது இருக்கு. இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்க போறாங்க? அபிஜித் அவர்கள் தான் நிறுவனரா இருக்கிறாரு. இருந்தாலுமே அரசியல் ரீதியான தலைமை என்னவா இருக்க போகுது? இந்த போராட்டத்திலே நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, காங்கிரஸ் அவங்க பக்கமா இழுக்கிறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வளைஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிஜேபியோட சேர்ந்து பல கட்சிகளும் சேர்ந்து தான் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனா குறிப்பா ஒரு கட்சி இது அரசியல் படுத்தக்கூடாது, இது இளைஞர்களுடைய கூட்டம் அப்படின்னு இருந்தாலுமே அரசியல் போராட்டத்துக்காக முன்வந்த இளைஞர்களை அரசியல் படுத்தக்கூடாது, அரசியல் இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் சரியான வாதமா இருக்காது. அப்போ ஏதோ ஒரு கட்சி உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு சிஜேபி யார் பக்கமா இருக்க போறாங்க அப்படிங்கிறத இப்போ மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு விடை என்ன அப்படிங்கிறது அபிஜித் அவர்களுடைய அந்த ட்விட்டர் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே தமிழகத்துல கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை முன்னிறுத்தினாலுமே தேசிய அளவில் டெல்லியில
சிஜேபி அந்த இளைஞர்களோட கூட நின்னது டிஎம்கேவா தான் இருக்கு. ஆர்எஸ் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்கள் அங்கே தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருந்தாங்க. அபிஜித் அவர்களுமே இந்த போராட்டம் வெற்றி அடைந்த அந்த நேரத்தில் கனிமொழி அவர்களுக்கு தான் வந்து நன்றி தெரிவித்து ஒரு ட்விட்டுமே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி திமுகவுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. நிறுவனரே அந்த ட்விட்டை போடுறாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு அவங்க எந்தவித நன்றியுமே தெரிவிக்கல. எப்படி தமிழக தேர்தலில் காங்கிரஸ் போனாங்களோ, என்னதான் திமுக கூட இருந்து வாக்குகள் வாங்குறதுக்கு உதவியாக இருந்தாலுமே சொல்லாமல் கொள்ளாமல் நன்றி தெரிவிக்காம கூட தாவேக்காவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் காங்கிரஸ்க்கு சிஜேபி தலைமையிலேருந்து எந்த ஒரு நன்றியுமே தெரிவிக்கப்படலை, எந்த ஒரு பதிலுமே கொடுக்கப்படலை. அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கட்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது திமுக அப்படிங்கிற கட்சியை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு பெயரில் செயல்படக்கூடிய போலி ஐடிக்கள் கிடையாது. அந்த கட்சியோட நிறுவனர் அபிஜித் அவர்களே வந்து அந்த ட்விட்டை வந்து போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த 29 நாடாளுமன்ற தேர்தலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ளஸ் திமுக இரண்டுமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டமாக உறுதியாகிடுச்சு அப்படிங்கிற தகவலுமே வந்திருக்கு. திமுக இப்போ தமிழகத்தில் வந்து இன்னும் தெளிவாக சொல்லப்போனோம் அப்படின்னா திமுகவை கொத்து போராட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையில தமிழகத்தில் இளைஞர்களுடைய ஆதரவு எல்லாமே வந்து திமுக கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஒட்டுமொத்த தேசிய அளவிலான இளைஞர்களோட ஆதரவையும் ஒன்னா சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக களமிறங்க போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டணியில காங்கிரஸ்க்கு இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான். அதாவது அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி, மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ், அது கூடவே தெலுங்கானா சந்திரசேகர ராவ் அவர்களுடைய பிஆர்எஸ், தமிழகத்துல திமுக, கூடவே சிஜேபி, இந்த ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இந்திய அளவிலான ஒரு கூட்டணியை உருவாக்க போகக்கூடிய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதா நம்பக தகுந்த ஒரு தகவல் கிடைக்க வந்திருக்கு. அதுவும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது மூன்றாவது மிகப்பெரிய பலம் வாய்ந்த வலுவான கூட்டணியா உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஒரு பக்கம் இருக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து தனியா இருக்கிறாங்க. இத்தனை நாளா தேசிய அளவில் பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ மூன்றாவதா ஒரு அணி, இது வந்து முதன்முறையா பார்க்கப்படுது. ஆம் ஆத்மி கட்சி வந்து வந்தாலுமே அந்த அளவுக்கு தேசிய அளவில் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆம் ஆத்மி அப்படிங்கிறது பெரிய கட்சியா பார்க்கப்படலை. ஆனா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள், அதிருப்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒன்றா திரண்டு இப்போ மிகப்பெரிய வலுவான கட்சி வந்து உருவாகுது. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா கூட்டணி உருவாக்கும் போதே யார் இந்தியா கூட்டணியை தலைமை தாங்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வரும்போது எல்லாரும் ஸ்டாலின் அவர்களை கை காட்டினதா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடியே செய்திகள் எல்லாமே வந்தது. ஆனா அந்த சமயத்துல ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி தான் இதுக்கு வந்து சரியா இருப்பாங்க, ராகுல் காந்தி தலைமைத்துவம் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் பரிந்துரை செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ இந்த கூட்டணியில பார்த்தோம்னா காங்கிரஸே இல்லாத ஒரு கூட்டணியை தான் இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ரெண்டுமே வேண்டாம் எங்களுக்கு, காங்கிரஸும் வேணாம் பாஜகவும் வேணாம், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் சமீபத்தில் அதிகமாக பேசியிருந்தாங்க. காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று அப்படிங்கிறது மாதிரியான ரீதிகளில் தான் அவங்களுடைய பேட்டிகள், அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே இருந்துட்டு இருந்த அறிக்கைகள் எல்லாமே. ஸோ காங்கிரஸ் இல்லை அப்படிங்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் தலைமை இல்லை அப்படிங்கிறது முடிவாகுது. அப்போ ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் தான் தேசிய அளவிலான தலைவராக வரணும், பிரதமர் வேட்பாளராக வரணும்னு பரிந்துரைக்கப்பட்ட நிலைமையில இந்த கூட்டணியில மீதி இருக்கக்கூடிய ஆட்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது தமிழகத்துல கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் தொகுதியில மட்டுமே கொத்து பரோட்டா போடப்பட்டதா சொல்லப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தேசிய அளவில் கொத்து பரோட்டா போட போறாரு. அதாவது தேசிய அளவில் பிரதமர் வேட்பாளராக களமிறங்க போறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் ஆக போறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருந்தது. ஆனா அது யாரோட கூட்டணி, இந்தியா கூட்டணியில இருக்க போறாரா, இந்தியா கூட்டணி விட்டு வெளிவந்துட்டோம் அப்படிங்கிற தகவலுமே நமக்கு இருக்கு. அப்ப எது மூலியமா அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக களமிறங்க போறாரு? திமுக அப்படிங்கிற கட்சிக்கு தேசிய அளவிலான, தமிழகத்துல அதுக்கான மவுசு இருந்தாலுமே தேசிய அளவிலான திமுக மட்டும் எப்படி தனித்து போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை பரிந்துரை செய்ய போறதான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் தமிழகத்துல திமுக இளைஞர்களோட ஆதரவை இழந்துடுச்சு, இவங்க அந்த அதிருப்தியில ஜென்சிடிஎம்கே அப்படிங்கிற ஒரு போர்வையை வந்து உருவாக்கியிருக்காங்க. திமுகவுக்கு இளைஞர்களோட ஆதரவு இனிமே கிடைக்கவே கிடையாது, எல்லா ஆதரவுமே தாவேகா பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில இன்னைக்கு தேசிய அளவிலான இளைஞர்களோட ஆதரவை சிஜேபி அப்படிங்கிற கட்சி மூலமா தன்வசம் இழுத்திருக்கு திமுக. அந்த சிஜேபி அப்படிங்கிற கட்சிக்குள்ள தாவேகாவுக்கு வாக்களிச்சவங்களும் இருக்கிறாங்க, பாஜகவுக்கு வாக்களிச்ச வடமாநிலத்து மாணவர்களும் இளைஞர்களும் கூட இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பாஜகவுடைய
அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்னே சொல்லலாம். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறது இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அம்சம் மூலமா அவங்களுக்கு வந்து இந்த கல்வி அப்படின்னு சொல்றதோ இல்ல வேலைவாய்ப்பு திட்டத்தை சொல்றதோ இதெல்லாம் வச்சு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை விட இந்துத்துவம் அப்படிங்கிறத வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்த குஜராத், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து கூட இன்னைக்கு மாணவர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நோக்கி வராங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு திமுகவை நோக்கி வருது அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் இப்படி ஒரு கூட்டணி உருவாகக்கூடிய பட்சத்துல தமிழகத்துல 4 முனை போட்டி அப்படிங்கிறது உருவாகும். ஏற்கனவே 4 முனை போட்டி தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி, திமுக கூட்டணி கட்சிகள், என்டிகே, தாவேகா அப்படின்னு இருந்த 4 முனை போட்டி இனிமே ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி, திமுக பிளஸ் சிஜேபி, தாவேகா பிளஸ் காங்கிரஸ் அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி என்டிகே அப்படின்னு 4 முனை போட்டிகள் உருவாகி இருக்கு. இந்த தாவேகா கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் கூட திமுக கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா தமிழகத்துல இந்த போராட்டம் அப்படிங்கிறது கூட்டணியில வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் முன்னிறுத்தி நடத்தின ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துக்கு தாவேகாட்ட இருந்து எந்த ஒரு ஆதரவுமே வரல. இதனால எங்களுடைய முடிவை நாங்க வாபஸ் வாங்குவோம், மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி திருமாவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டணிக்கு போனதுல இருந்தே வேண்டா வெறுப்பா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது இன்னும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு நிலைமையில தான் திருமாவர்கள் இருக்கிறதவே பார்க்க முடியுது. ஷானவாஸ் அவர்கள் கூட சமீபத்தில் பேசும்போது இந்த பக்கம் கூட்டணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரியான ஒரு தகவலை தான் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ள மறுபடியும் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இந்த கூட்டணியில காங்கிரஸ்க்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சோர்ஸ்கள் மூலமாவும் தெரிய வருது. ஆக மொத்தத்துல சிஜேபி அப்படிங்கிற ஒரு எழுச்சி கூட்டம் மூலமா ஒரு புது கூட்டணி உருவாகிறது மூலமா தாவேகா அப்படிங்கிற கட்சியும் அதை விட அதிகமா பாஜக அப்படிங்கிற கட்சி ஏற்கனவே அடி வாங்கியிருக்கு. அவங்க அதுக்கு என்ன முடிவெடுப்பாங்க, அடுத்து எப்படி நகர்வாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா பாஜகவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது கணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. மோடி அவர்களுடைய நகர்வுகளை கணிக்க முடியல அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த கட்சியோட நகர்வுகள் கணிக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல எங்க எப்படி பார்த்தாலுமே படுபயங்கரமா அடி வாங்க போறது காங்கிரஸா தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இப்படி ஒரு கூட்டணி தகவலா கிடைக்கப்பட்டது உண்மையாகவே வரும் பட்சத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்க.